சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாளுக்குரிய வார்த்தையினுடைய ஊடாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அல்லேலூயா. யாவிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழிகளை யாவுக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி உனக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். ஆனா இந்த சத்தியத்தினுடைய ஊடாய் ஒரு காரியத்தை தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். யாவை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. யாவை நம்பி நன்மை செய். யாவை நம்பி பாவம் செய்யாதே, யாவை நம்பி தூஷணம் செய்யாதே, யாவை நம்பி அக்கிரமம் செய்யாதே, யாவை நம்பி அநியாயம் செய்யாதே, யாவை நம்பி நன்மை செய். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்கிற பழக்கம் இல்லை, நன்மை எனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உண்டு. எல்லாரும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆனால் நான் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நல்ல குணம். ஆமென். யோபுனுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, ஆமென். வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. பிரைஸ் யாசுவா. யோபு சொல்றான், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், ஆனா எனக்கு நன்மை கிடைக்கல, எனக்கு இருள் வந்துச்சு. பிரைஸ் யாசுவா. அல்லேலூயா. எனக்கு தீமை வந்துருச்சு. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கைமாறு கருதாமல் நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்தால் அதற்குரிய பலனை பரலோகத்தின் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்மை செய்தால் அதற்குரிய பலனை தேவன் நமக்கு தருவார். நீ என்ன நன்மை செய்யறியோ அதுக்குள்ள பலன் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் கழிஞ்ச நாள் சொன்ன மாதிரி, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு யாவுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னார். அப்ப நீ நன்மை செஞ்சிட்ட அப்படின்னா அது தேவனுக்கு செய்த நன்மையா இருக்கிறபடியினால் அந்த நன்மைக்குள்ளாக தேவன் உனக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார். அவர் உனக்கு அதற்கான பலனை கொடுப்பார். கொடுக்கல அப்படின்னா அவர் கடனாளி. பிரிசியாசுவா. அதனால தேவன் உன் நன்மைக்கேற்ற பலனை உனக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தீமை வந்தது? நன்மைக்கு காத்திருந்த யோபுவுக்கு தீமை வந்தது என்று சொல்லப்படுகிறது வேதவசனம். அவன் சொல்றான், அவன் வாயால சொல்றான், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கோ தீமை வந்தது. ஏன் இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் நன்மைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஏன் தீமை வருகிறது? வேதத்தை வாசிக்கிற போது எரேமியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆமென். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இப்ப தீமை என்னன்னு தெரியணும். முதல்ல தீமைனா என்ன? வேதம் சரியா சொல்லுது. ஜீவ தண்ணீர் நிற்க வேண்டிய தொட்டிய நீ கட்டியிருக்கிறியா? இல்ல தண்ணீர் நிற்க கூடாதபடிக்கு உன்னுடைய தொட்டி வெடிப்பா இருக்கிறதா? நன்றாக புரிய வேணும். இந்த தொட்டி எது என்று கேட்டால் உன் இருதயம். வேற ஒண்ணு இல்லை. கையில பாத்திரமான்னு கேட்டா இல்லைங்க. சாப்பாடு சமைக்கிற பாத்திரமான்னு கேட்டா இல்லை, இல்லை சாப்பிடுற பாத்திரமான்னு கேட்டா இல்லை. இது என்ன அப்படின்னா உன் இருதயம். உன் இருதயம் இப்போது எப்படி இருக்கிறது? தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமா இருக்கிறதா? இல்லது தேவன் தங்க முடியாத அளவுக்கு இந்த வாசஸ்தலம் வெடித்து சிதறப்பட்டு இருக்கிறதா? இத முதல்ல புரியணும். என் தேவன் தீர்க்கதரிசியை ஒரு நாள்
என்னை பற்றி நீ அறிய வேண்டுமானால் நீ குயவனுடைய வீட்டுக்கு போ என்று சொன்னார். தீர்க்கதரிசி யாவுடைய சத்தத்தினுடைய ஊடாய் குயவனுடைய வீட்டுக்கு கடந்து போனார். அங்கு போகிற போது குயவன் பாத்திரம் அணிந்து கொண்டிருந்தான். தீர்க்கதரிசி அதில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்தார். வரைந்து கொண்டிருந்த பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போனது, உடைந்து போனது. உடைந்த பாத்திரத்தை மறுபடியும் அந்த மண்ணோடு மண்ணாக்கி அதை பிசைந்து இன்னொரு பாத்திரமாக அவன் வரைந்தெடுக்கிறான் என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ன என்று சொன்னால், யார் குயவனுடைய கையிலிருந்து இடறி போகிறார்களோ, யார் குயவனுடைய கையிலிருந்து தவறி போகிறார்களோ அவர்களை செம்மைப்படுத்த குயவனால் முடியும். ஒருவேளை குயவன் செய்த மண்பாண்டம் அவனுடைய கையிலிருந்து மாறி அது நெருப்புக்கு கடந்து போய், உபத்திரவமாகிய நெருப்புக்கு கடந்து போய் அந்த நெருப்பின் நிமித்தமாக அது உடைந்து போனால், உபத்திரவத்தின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக, பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக உடைந்து போனால் மறுபடி அதை செப்பனிட முடியாது. இப்ப நீ எங்க இருக்கிற? உபத்திரவத்தினுடைய ஊடாய் நல்ல பாத்திரமாய் இருக்கிறாயா, உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிறாயா? இது நீயா முடிவு பண்ணணும். நல்லா புரிஞ்சுடுங்க. நீ தான் அதை என்ன செய்யணும்? உன்னை நீ சரிப்படுத்த வேண்டிய வேலை உன்னிட்ட இருக்கு. இது தேவனிடத்தில் இல்லை. ஏன்னா தேவன் உன்னை வரைந்தெடுத்தார். அவர் வரைந்து உன்னை அவருடைய சித்தத்தின்படி தன் கையில் வைத்து இப்போது இது உபயோகப்பட வேண்டும் என்பதற்காக உன்னை என்ன செய்கிறார்? நெருப்பிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சில வீடு புற்களால் ஆன வீடு, சில வீடு வைக்கோலால் ஆன வீடு, சில வீடு மரங்களால் ஆன வீடு, சில வீடு தங்கத்தால் ஆன வீடு, சில வீடு கற்களால் ஆன வீடு. இந்த வீடுகள் ஒரு நாள் அக்கினி கொண்டு சோதிக்கப்படும். அக்கினி கொண்டு சோதிக்கப்படுகிற போது எல்லா வீடும் எரிந்து போகும். அதுல 2 வீடு எரியாது. 2 வீடு எரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்ன வீடு என்று கேட்டால், தங்கத்தால் ஆன வீடு எரிந்து போகாது, உருகி போகும். ஆனால் கல்லினால் ஆன வீடு எரிந்தாலும் உருகாது, அது சேதமாகாது, அது அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வீடு மட்டும்தான் சேதமாகாமல் இருக்கும். மற்ற வீடுகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் தங்கமோ இருந்த இடத்தை காட்டி கொடுக்கும். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப தீமை என்னிடத்தில் இருக்கிறதா என்கின்ற எண்ணம் எனக்கு கடந்து வர வேண்டும். நான் தேவாதி தேவனாகிய யாவாகிய யாசுவ மேசியாவுக்கு முன்பாக எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு எனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு ஒத்து ஓடுகிற ஓட்டம் உனக்கு ஒத்து வராது. அது தேவனை உன்னிடமிருந்து பிரித்துவிடும். ஏனென்றால் உலக சிநேகம் யாவுக்கு விரோதமான பகை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் உலகத்தை நேசிக்கிறவனாக இருந்தால், எந்த வகையிலா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ளவைகளை எந்த வகையிலா இருந்தாலும் சரி, நான் நேசிப்பதா இருந்தால் யாயினிடத்தில் இருக்க மாட்டார். இது இன்றைக்கு அனைவருக்கு அறிவில்லை, அனைவருக்கு புத்தி தெளியவில்லை. இன்னும் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கிறோம், உலகத்துக்குரியவைகளை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்றார், 2 தொட்டி. உன்கிட்ட எந்த தொட்டி இருக்குது? ஜீவ தண்ணீர் தங்கும் தொட்டி இருக்கிறதா, இல்லது வெடிப்புள்ள தொட்டியாய் இருக்கிறதா? இன்றைக்கு அநேகர் ஜீவ தொட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் நிறைய தொட்டி நான் ஒரு காலத்தில் உண்டாக்கி வச்சிருந்தேன். இப்போ இந்த பக்கம் 2 தொட்டி இருக்குது, இங்கே ஒரு தொட்டி இருக்குது, அங்கே கீழே ஒரு தொட்டி கிடக்குது, தொட்டி கிடக்குது. ஆனால் அந்த தொட்டி நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு உடைவு இல்லை, ஆனால் தண்ணி கசிஞ்சு போயிட்டு இருக்கு, தண்ணி நிற்காது. என்ன காரணம்? கொஞ்ச நாள் எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க, வருஷம் ஆயிடுச்சுல்ல அதனாலே இருக்கும். இல்லை, அதில் ஏதோ சேதம் வந்திருக்குது, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தண்ணி நிற்க முடியாத அளவுக்கு தொட்டி பலவீனம் ஆகிவிட்டது. இன்றைக்கு அநேகர்
தன்னை திடகாத்திரம் உள்ளவன், நான் தேவனுக்கு பயந்து யாவுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாவுடைய சித்தத்தின்படி நான் வாழ்கிறேன், யார் என்னை நடத்துகிறார், யார் என்னை ஆசீர்வதிக்கிறார், யாசுவா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசனுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமே. அப்படியானால் தொட்டி உடைந்து விட்டது. ஜீவ தண்ணீர் நிற்க முடியாத அளவுக்கு தொட்டி சேதமாகி விட்டது. ஆனால் நமக்கு இன்னும் புரியவில்லை. நாம் புரியாதவர்களாய் அந்த உடைந்து போன தொட்டியை இன்னும் என்ன செஞ்சிருக்கிறோம்? கிறிஸ்துராஜ் பிரதரை கூப்பிட்டு, ஐயா தொட்டி உடைஞ்சிருச்சு, கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி விடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு பூசி விட்டுட்டு இருக்கிறோம். அது பூசி விட்ட நேரத்தில் ஒருவேளை தண்ணி ஒழுகாமல் இருக்கும். ஆனால் 2 நாள் 3 நாள் கழித்தால் மறுபடி ஒழுகும். நான் சொன்னது கிறிஸ்துராஜ் பிரதர்னு சொன்னது இப்ப என்ன அப்படின்னா நம்முடைய மனசாட்சியின்படி நான் சரியானவன், நான் சரியாக வாழ்கிறேன், நான் யாவுக்கு பயந்து வாழ்கிறேன், யாசுவா மேசியாவுடைய சித்தத்தின்படி வாழ்கிறேன் என்று நினைக்கிறோம். தொட்டி உடைஞ்சிச்சா, தொட்டி லீக் ஆயிடுச்சா, உன் வாழ்க்கை போயிடுச்சு. இனி என்ன செய்யணும்? தொட்டியை மாற்றணும். யாசுவா அப்ப கொத்தனார் இடத்தில் மறுபடியும் கடந்து போக வேண்டும். குயவனிடத்தில் கடந்து போகணும். குயவன் இந்த தொட்டியை மாற்றி இன்னொரு மண்ணை பிசைந்து இன்னொரு தொட்டியாக நமக்கு என்ன செய்வார்? உருவாக்குவார். இதற்காகத்தான் தேவன் சொல்றார், இடிக்கப்பட்ட அலங்கத்தை மறுபடி செப்பனிட வேண்டும். நமக்கு செப்பனிடுறதுக்கே தெரியாது. முதல்ல இந்த அலங்கம் உடைஞ்சிச்சா இல்லையா இதை கூட கண்டுபிடிக்க தெரியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தா போதுமா? இல்லைங்க, வாயின் வார்த்தையில் அல்ல, இருதயத்தினுடைய சிந்தனை உள்ளிருந்து வரணும். உள்ளிருந்து வரணுங்க. நான் எல்லாம் சொல்லுவேன், அடி வயிற்றிலிருந்து சத்தம் உண்டாகணும், அடி வயிற்றிலிருந்து சத்தம் வரணும். சும்மா நான் இங்க பாப்புறேன், நிறைய பேரை ஜெபம் பண்றாங்க, பரலோகத்தின் தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவனே. என்ன உனக்கே கேட்கல உன் சத்தம்? என் தேவன் சொல்றார், சத்தம் விட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. உன் சத்தம் எக்காலத்தை போல தொனிக்கணுமா? ஆனா உன் சத்தத்தை என்ன செய்யற? வீட்டில் பொண்டாட்டிட்ட சண்டை போடுற நேரம், இல்ல புருஷன்ட்ட சண்டை போடுற நேரம் உன் சத்தம் எப்படி இருக்குது? உன் பிள்ளைகளை கத்துற நேரம் எப்படி இருக்கும்? உன் பிள்ளைகள் ஒன்னிட்ட கத்துற நேரம் எப்படி இருக்கும் அந்த சத்தம்? ஆனா தேவ சமூகத்தில் வந்தா சத்தம் இல்லை. என்ன காரணம்? அடக்கி கொள்ற சத்தத்தை அடக்கி கொள்ளாதேன்னு சொல்றார் தேவன். கோபத்தில் ஒரு சத்தம் வருது, நார்மலா இருக்கிற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சத்தம் வருது. ஆனா தேவ சமூகத்தில் வந்தா சத்தம் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? யார் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறா? உன் சத்தம் எக்காலத்தை போல கடந்து வர வேண்டுமே. ஏன் உன்னால் ஜெபிக்க முடியவில்லை? அல்லேலூயா. அப்ப நாம எங்கேயோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் தேவன் உன்னை விரும்புகிறார். என்ன? இந்த இடிக்கப்பட்ட அலங்கம், உடைந்து போன அலங்கம் மறுபடி செப்பனிடப்பட வேண்டும். அப்ப குயவனுடைய கையில போகணும். குயவன் ஒருவன் இருக்கான்லவா, அந்த குயவன்கிட்ட போயிருக்கிறியா? குயவனையே பிடிக்காது, என்ன பண்றது? குயவனை பிடிக்கலன்னா குயவன் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டார். குயவன் உடைந்து போன பாத்திரத்தை மறுபடியும் என்கிட்ட கொண்டு வான்னு ஒரு குயவனும் கேட்க மாட்டான். ஆனால் குயவன் உடைந்த பாத்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அது இருந்த இடத்தில் இன்னொரு பாத்திரத்தை வைக்க குயவனால் மட்டும்தான் முடியும், வேறு இன்னொருவரால் முடியாது. நீ ஒருவேளை பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் குயவன் அல்ல. நீ வேணென்றால் நல்ல விலையேறப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், ஆனால் உடைந்தால் உடைந்தது தானே. உடைந்தால் யூஸ் இல்லையே, உபயோகப்பட முடியாதல்லவா? அப்ப குயவனிடத்தில் போகணும். குயவனே குயவனே, என்னுடைய பாத்திரமாகிய இருதயம் உடைந்து சுக்குநூறாகிவிட்டது, இனி நான் பிரயோஜனம் இல்லாதவனாக இருக்கிறேன். என்னுடைய இருதயமாகிய பாத்திரம் ஒன்றை எனக்கு செப்பனிட்டு தர முடியுமா என்று சொல்லி குயவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்போது குயவன் அவருக்கு சித்தமான பாத்திரத்தை உன்னில் செய்து உன்னில் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா.